Hi! Hello friends, welcome back to our channel Explore with Keerthu. இன்னைக்கு நம்ம marshmallow hacks தான் பார்க்க போறோம். 5 minutes craftsல இருந்து மொத்தமா 5 marshmallow hacks. ஸோ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஒயிட் ஃபுட் சேலஞ்சுன்னு நினைக்கிறேன். ஒயிட் ஃபுட் சேலஞ்சில் வந்து சொல்லியிருந்தேன் நம்ம வந்து மேஷ்மெல்லோ செஞ்சுருக்கோம், அது வந்து நெக்ஸ்ட் வீடியோக்காக அப்படின்ட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேஷ்மெல்லோ வீட்டில் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோட லிங்க் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். அண்ட் ஒயிட் ஃபுட் சேலஞ்சோட லிங்க்கையும் வந்து மேலே ஐகார்ட்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதையும் வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகே, நம்மளோட ஃபர்ஸ்ட் மேஷ்மெல்லோ ஹேக்ஸே ஒரு சூப்பரான ரோஸ் செய்கிற மேஷ்மெல்லோ ஹேக்ஸு. இதுக்கு வந்து நான் ஆல்ரெடி ரோஸ் கலரில் மேஷ்மெல்லோ செஞ்சு வச்சுருக்கேன். அந்த ரோஸ் மேஷ்மெல்லோ தான் இன்றைக்கி வந்து இந்த ரோஸ் செய்யறதுக்காக யூஸ் பண்ண போகிறோம். இது எப்படி வருதா வரலையா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரோஸ் மேஷ்மெல்லோ வச்சு செஞ்ச ரோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இது வந்து அவங்க மைக்ரோவேவ் ஓவனில் வைக்க சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சோண்டு ஹாட் வாட்டரை வாட்டரை வந்து பாயில் பண்ணி அந்த ஹாட் வாட்டரை வந்து கொஞ்சம் மேஷ்மெல்லோ கூட ஊற்றிட்டேன். ஸோ அதுவே வந்து மெல்ட் ஆயிடுச்சு. அது கூட வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து ரோஸ் செஞ்சோம். இந்த ரோஸ் செய்யறதுல ஃபஸ்ட்டு 4 ரவுண்ட் இருக்குல்ல, அது வந்து சின்ன ரவுண்டாகவும், நெக்ஸ்ட்டு 4 ரவுண்ட் வந்து பெரிய ரவுண்டாகவும், பெரிய பெட்டல்ஸ் இருக்குல்ல அது வந்து பெருசாகவும் செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக வருது. ஸோ அது மட்டும் நீங்கள் வந்து செய்கிறீங்க அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஹாஃப் வந்து குட்டி ரவுண்டு, செகண்ட் ஹாஃப் வந்து பெரிய ரவுண்டாக வச்சுக்கோங்க. சூப்பராக வந்துருக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். இது வந்து நம்ம கப் கேக்ஸ் மேலேயோ இல்லை வந்து கேக் டெக்கரேஷனுக்காகவோ வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹேக் வந்து நமக்கு சூப்பரான சக்ஸஸ். இப்போ நம்ம செகண்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். என்னோட செகண்ட் ஹேக் வந்து ஒரு சூப்பரான மேஷ்மெல்லோ பிஸ்கெட் சாண்ட்விச் அப்படின்ட்டே சொல்லலாம். ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி வருது அப்படிங்கிறத பார்க்கலாம்.
ஓகே, நம்மளோட செகண்ட் ஹேக் வந்து சூப்பராக வந்திருக்கு. அவங்க வந்து டோஸ்டர் இருக்கு இல்லையா, பிரெட் டோஸ்டரில் வந்து டோஸ்ட் பண்ணாங்க. பட் நான் வந்து என்கிட்ட பிரெட் டோஸ்டர்லாம் இல்லாத காரணத்தினால் நான் வந்து சும்மா கேண்டில்லே வந்து அதை வந்து நல்லா ரோல் பண்ணேன். அப்படி அந்த மாதிரி கேண்டிலுக்கு மேலே வைக்கும் போது அது வந்து லைட்டாக மெல்ட் ஆக ஆரம்பிக்குது. அப்படி லைட்டாக மெல்ட் ஆகும்போது நம்ம பிஸ்கெட்குள்ளே வச்சு அதை சாண்ட்விச் ஆக்கிடணும். அண்ட் இந்த ஹேக்கில் நான் வந்து சாக்லேட் சாஸாக சாக்லேட் சிரப்போ ஏதோ அது வந்து போட மறந்துட்டேன், ஸோ எக்ஸ்கியூஸ் மீ. அண்ட் இந்த ஹேக் வந்து சூப்பராக ஒர்க் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ஹேக்கும் வந்து நம்ம 10 out of 10 கொடுக்கலாம். நீங்கள் உங்கள் வீட்டில் டோஸ்டர் இருந்துச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்துச்சு அப்படின்ட்டு. இப்போ நம்ம தேர்ட் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட தேர்ட் ஹேக் வந்து ஒரு டெக்கரேட்டிவ் ஹேக் அப்படின்ட்டு சொல்லலாம். மார்ஷ்மெல்லோ வச்சு சும்மா டெக்கரேட் பண்ணுற மாதிரி அதை ஒரு ஃப்ளார் மாதிரி ஆக்கி அதுக்கு மேலே சும்மா சுகர்லாம் போட்டுட்டு அதை வந்து டெக்கரேஷனாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதான் இல்லையாங்கிறத பார்த்துடலாம். ஹேக் வந்து இப்படி தான் வந்திருக்கு. இதை பார்த்தா உங்களுக்கு வந்து ஃப்ளார் மாதிரி தெரியாது, ஐ நோ. பட் இது வந்து ஒரு ஸ்டார் ஃபிஷ் மாதிரி வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து சுகர் போட்டால் அது ரொம்ப கேவலமாயிரும். ஸோ இப்படியே நான் வந்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் வந்திருக்கு. இந்த ஹேக் வந்து நம்ம கடையில் வாங்கின மார்ஷ்மெல்லோ வச்சு செஞ்சுருந்தோன்னா மேபி வந்திருக்கலாம். இது வந்து வீட்டில் செஞ்ச மார்ஷ்மெல்லோ அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி காமெடியாக வந்திருக்கு. பட் இந்த ஹேக் வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஹேக்கில் வந்து தப்பு வந்து என்னோடது தான் அப்படிங்கிறதுனால இந்த ஹேக் வந்து நான் 10 out of 10 கொடுக்குறேன். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் ஹேக் என்னங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட ஃபோர்த் ஹேக் வந்து ஒரு சூப்பரான ஹேக்கு. அதில் வந்து ஃபஸ்ட்டு லேயர் ப்ரெட்டு, அதுக்கு மேலே சாக்லேட் லேயர், அதுக்கப்புறமா மார்ஷ்மெல்லோ லேயர் போட்டு அதை வந்து நல்லா பேக் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இந்த ஹேக் ஒர்க் அவுட் அதான் இல்லையாங்கிறத பார்த்துடலாம். ஸோ நம்மளோட ஹேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தோசை தவாவில் நம்ம கேக்லாம் பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பேக் பண்ணேன். வித்தவுட் ஓவனில் நம்ம ஒரு மெத்தடில் பேக் பண்ணுவோம்ல அந்த மாதிரி தான் பேக் பண்ணேன். ஸோ இது வந்து ஓகே சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்குன்னா ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது, ஒரு 8 கொடுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இதில் வந்து நம்ம மார்ஷ்மெல்லோ வந்து ஃபுல் ஆஃப் சுகர், வாட்டர், ஜெலட்டின் இந்த 3 வச்சு தான் நம்ம மார்ஷ்மெல்லோ பண்ணுவோம். ஸோ அதனால சுகர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. சுகர் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹேக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஹேக் வந்து நம்ம 8 out of 10 கொடுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் ஹேக் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, நம்மளோட லாஸ்ட் ஹேக், ஃபிஃப்த் ஹேக் வந்து ஒரு சூப்பரான வாட்டர் மெலன் செய்கிறாங்க. மார்ஷ்மெல்லோ அண்ட் ரைஸ் ஃப்ளேக்ஸ்ன்னு நினைக்கிறேன். அது ரைஸ் ஃப்ளேக்ஸ் கலந்து செய்கிறாங்க. நான் வந்து கார்ன்ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக. ஸோ இப்போ இந்த ஹேக் எப்படி வருதா வரலையா சொதப்புதா அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
மெலன் வந்து ரெடி ஆயிடுச்சு. சீரியஸாக சூப்பராக இருக்குது. இந்த அளவுக்கு வரும் நான் எதிர்பார்க்கல. ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேக்கை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணலாம். அண்ட் செட் பண்ணுறதுக்கு வந்து நான் என்ன மெத்தட் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒட்டாமல் வரும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேக்கு வந்து நம்ம 10 out of 100 கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம எல்லா மேஷ்மெல்லோ ஹேக்ஸையும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த 5 மேஷ்மெல்லோ ஹேக்ஸில் உங்களுக்கு எந்த மேஷ்மெல்லோ ஹேக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த ரோஸ் செஞ்சோம் இல்லையா, அதுதான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோ இந்த ரோஸ், இது வந்து நிஜமாகவே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ரோஸ் மாதிரியே வந்திருக்கு. செகண்ட் வந்து நம்மளோட வாட்டர் மெலன் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு, ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் என்னெல்லாம் வீடியோ வேணும் அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வந்து பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நிறையா பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. அவங்களாம் ஒரு செகண்ட் டைம் எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் கொடுக்கறதுக்கு எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.